வாடி குழந்தைய பாத்துட்டு வந்துடலாம். அழுத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாத்துட்டீங்கன்னா கிளம்புங்க. அவளை திரும்ப இப்படி பார்க்க வந்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதான் இனி எதுவும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? தைரியமா இருமா. நிவின், நீங்களும் யமுனாவும் அத்தை கூட ஹாஸ்பிட்டலே இருங்க. நானும் காவேரியும் வீடு வரைக்கும் போய் அங்க எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க பிரதர், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. காவேரி போலாமா? இல்ல நான் வரல. அக்கா கண் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பாத்துக்கோ. வரேன் அத்தை. பாத்துக்கோங்க. போனை எடுக்கலையா? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போன இடத்துலயும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஐயோ, ஒருவேளை வீட்டுக்கு வந்த பசுபதியோட ஆளுங்க அங்கேயும் போய் விஜய் கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிருப்பாங்களா? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுமா, நீங்க பயப்படாதீங்க. இல்ல ராதா, இன்னைக்கு வீட்டுல நடந்ததுல பார்த்தப்போ எந்த நிமிஷமும் என்ன வேணா தப்பா நடக்கும்னு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. இல்ல விஜய் போன் வேற எடுக்க மாட்டேங்கிறான்னா அது எனக்கு இன்னும் பயமா தாங்க இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. கங்காவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற டென்ஷன்ல கூட விஜய் போன் எடுக்காம இருக்கலாம்ல. நீங்க தேவையில்லாம எதை நினைச்சு பயப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. விஜய், உனக்கு ஒண்ணு ஆகல? போன் பண்ணப்ப எடுக்கலன்னு தாத்தா சொன்னது நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். வண்டியில வந்துட்டு இருந்தேன், அதான் எடுக்க முடியல பாட்டி. ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிளட் அரேஞ்ச் பண்றது அது இதுன்னு இருந்ததுனால நான் போனையும் கவனிக்கல. எப்படிப்பா இருக்கா? இப்ப நல்லா இருக்காங்க சித்தி. அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்பா சந்தோஷம்ப்பா. அந்த படுபாவிங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கப்பா. எங்க அவனுங்களால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா விஜய்? எனக்கு என்ன பாட்டி ஆக போகுது? இல்ல விஜய், அந்த பசுபதி நாம நினைச்சதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கான். எதுக்கும் பயப்படாதவன். அவனை எதிர்க்கிறது நமக்கு தான் ஆபத்து. அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் அவங்களுக்காக நீ பசுபதி எதிர்த்து அதனால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான்ப்பா நானும் உன் பாட்டியும் பயப்படுறோம். விஜய், அந்த பசுபதி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காண்டா. அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சத்தியமா என்னால தாங்க முடியாது விஜய். பாட்டி பாட்டி எனக்கு ஒண்ணும் ஆகாது பாட்டி. பாருங்க, அப்படிலாம் எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க தேவையில்லாம ஏதாவது நினைச்சு பயப்படாதீங்க. பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. பாட்டியை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. போ வாங்கம்மா. பயப்படாம போங்க. நீங்களும் போங்க. சரிப்பா, தைரியமா இருங்க. சரி, ஜாக்கிரதையா இருப்பா. என்ன செய்ய? நீதான் விஜய் அவங்களுக்கு தைரியம் சொல்லி தேத்தணும். சித்தப்பா, அந்த பசுபதிக்கு சென்னையில எங்கெல்லாம் வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா இடமும் எனக்கு இருக்கிறது தெரியாது. ஏதோ ஒரு சில இடங்கள் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும்பா. ஏன் கேக்குற? எனக்கு இப்ப அந்த ராகினி எங்க இருக்கான்னு தெரிஞ்சான். அது அஜய் மூலமா ஏதாச்சும் விசாரிச்சு சொல்ல முடியுமா? அஜய் அவகிட்ட பேசியே பல மாசங்கள் ஆகுதுப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த கல்யாணமே முடிஞ்சு போன விஷயம்தான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறதுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி மட்டும் என்ன போகுது? அதனாலயே அஜய் அந்த ராகினி கிட்ட சின்னதா ஒரு பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கிறதே இல்லை. அந்த பசுபதிக்கு எந்தெந்த இடத்துல வீடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நவீன், வாங்க பிரதர். காவேரி, எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுங்க.
வாமா சாப்பிடு. கொடுங்க. இல்ல காவேரி, முதல்ல கங்கா கண்ணு முழிக்கட்டும். அம்மா மா நேத்து நைட்ல இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க. இப்படி இருந்து உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லடி. முதல்ல கங்கா கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். அத்தை எல்லாம் பண்ணா எப்படி அத்தை? கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பேஷண்ட் கான்ஷியஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். ஆ, வாமா வாமா அக்கா வா. பார்த்து பார்த்து பார்த்து. கங்கா, கங்கா, அக்கா. கங்கா கண்ண தரமா? கங்கா, கங்கா, அம்மா என் குழந்தை. அக்கா அம்மா அக்கா கங்கா, உனக்கு ஒண்ணும் ஒண்ணும் இல்ல இல்லக்கா. கங்கா, உன் பயப்படாத. குழந்தை நல்லா இருக்கு. குழந்தை நல்லா இருக்கு கங்கா. உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. Congratulations, கோதாவரி. சரி நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. பாப்பா நல்லா இருக்காளா? நல்லா இருக்குடி. அக்கா உனக்கு ரொம்ப ப்ளீட் ஆனதுனால இமிடியேட்டா சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடணும்னு டாக்டர் சொன்னாங்க. எங்க பெர்மிஷனோட தான் உனக்கு சர்ஜரியே நடந்துச்சு. குழந்தைய இன்குபேட்டர்ல தான்க்கா வச்சிருக்காங்க. குழந்தை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. அப்படியே பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கு. நேரத்துலயாவது மாமா என் கூட இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்கல. எனக்கு குழந்தை பிறந்ததே அவருக்கு தெரியாதாமா? அம்மா, எனக்கு குமரன் மாமாவை பார்க்கணும் போல இருக்குமா? அக்கா நீ எந்த அளவுக்கு மாமாவை மிஸ் பண்றங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ அதுக்காக இந்த நேரத்துல இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிக்கா? அழாத. எனவே உனக்கு உடம்பு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல நீ மேற்கொண்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதக்கா. இது பாரு, சீக்கிரமாவே மாமா உன்னையும் பாப்பாவையும் பாக்குறதுக்கு வருவாரு. ம்? நீ தைரியமா இரு. அத்தை, உங்களுக்கும் காவேரிக்கும் இங்கேயே ரூம் புக் பண்ணியிருக்கேன். நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கோங்க. சரிங்க தம்பி. சார் வாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஓ, ஓகே. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் சார். ஓ, எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். இங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான் காவேரி. அந்த பசுபதியோட ஆளுங்க இங்கேயும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்லையா? அதான் இவங்களெல்லாம் இங்கே வர சொன்னேன். நான் இப்போ வெளியே கிளம்ப போறேன். உங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ நீங்க எங்க கிளம்புறீங்க?